இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். தலைவர்களில் மாயக்காரராய் இருப்பவர்களின் பண்புகள் என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். அல்லது பரிசேயர்களின் பாவம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களையோ நல்லவற்றை செய்ய முயற்சித்து தோல்வியுறுகிறவர்களையோ பார்த்து மாயக்காரர் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்காமல் மற்றவர்கள் தன்னை நல்லவர்கள் பக்தியுள்ளவர்கள் என்று கருதவும் பாராட்டவும் வேண்டும் என்பதற்காக நடிக்கிறவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இங்கே மாயக்காரர் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். 24வது வசனத்தின் முதல் பகுதியில் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் என்று அந்த வசனம் தொடங்குகிறதே. இதற்கு முந்தின பகுதியிலே அப்போது இந்த காரியங்கள் தேவாலயத்தில் மற்றவர்களை கண்டனம் செய்கிற இந்த பேச்சானது ஒரு பக்கத்தில் ஆலயத்தின் வளாகத்தில் நடைபெற்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். மோசேயின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறாரே. மோசேயை பின்தொடர்ந்தவர்கள் என்கிற பொருளிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் போதித்தார்கள். அவர்களோ அந்த வசனத்தின்படி அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் என்கிற முதல் குற்றச்சாட்டை ஆண்டவர் வைக்கிறதை பார்க்கிறோம். நன்றாக பேச்சு திறமையெல்லாம் இருக்கும், சொற்பொழிவெல்லாம் ஆற்றுவார்கள், ஆனால் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்கிற காரியத்தை முதல் குற்றச்சாட்டாக ஆண்டவர் இங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுதும் இதே காரியத்தை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும், நீ யூதனென்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்று வேதத்தின் மேலே பற்றுதலாயிருந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. எல்லாம் நமக்கு தெரியும். நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே என்று சொல்லி அங்கே ரோமர்களுக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் இங்கே இயேசு குற்றப்படுத்துகிறார். பேச்சு திறமையில் அருமையாய் மற்றவர்களுக்கு போதிக்கிறீர்கள், ஆனால் அவைகளை நீங்கள் செய்யாமல் நீங்கள் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளாக தூஷிக்கப்படும்படியாக வாழ்கிறீர்கள் என்கிற முதல் குற்றச்சாட்டை வைக்கிறதை பார்க்கிறோம். தான் போதிக்கிறதை நடைமுறைப்படுத்துவதே ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவனுடைய மாறாத நோக்கமாக இருக்க வேண்டும் என்கிறதை எதிர்பார்த்து இங்கே முதல் காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். 1 தீமோத்தேயு 4:12 தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது கூட, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5:3 பேதுரு சொல்கிறார், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். நம்ம ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை கடைபிடிக்கிறதை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை போதிக்கிறவர்களுக்கு அங்கே அது வழிகாட்டியாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆவதாக 4ஆம் வசனத்தில், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலின் விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது பலவிதமான கட்டுப்பாடுகளை சுமத்திவிட்டு அவைகளை தாங்கள் கை கொள்ள மாட்டார்கள் என்று 2வது குற்றச்சாட்டை ஆண்டவர் வைக்கிறார். பாவம் நிறைந்த மனிதர்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணம் சுமக்கக்கூடாத ஒரு பாரமாய் இருந்தது.
அப்போஸ்தலர் 15:10 பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன சுயாதீன நிலைமை? எப்படிப்பட்ட லகுவான காரியத்தை ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மத்தேயு 11:28-30 வரையிலும் இயேசுவே பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். என் சுமை லகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பலவிதமான கட்டுப்பாடுகளை பேசி சுமத்திவிட்டு கைக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 2வது காரியத்தை ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 3வதாக 5ஆம் வசனத்தில், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதையாக்கி என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். காப்பு நாடாக்கள் என்று சொன்னால், அங்கே அவர்கள் தோல் சுருள் கொண்ட சிறு பெட்டிகளை, அதாவது தேவ வசனத்தை எழுதிய தோல் சுருள் கொண்ட சின்ன பெட்டிகளை அவர்கள் யூதர்கள் தொழுகையின் போது அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். பரிசேயர்கள் எப்பொழுதும் அவைகளை அணிந்திருந்தனர். அவர்கள் அதற்றை நெற்றிகளிலோ அல்லது கைகளிலோ அணிந்திருந்தனர். என்ன? யாத்ராகமும் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே, அதாவது நெற்றியிலே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. அங்கே ஒரு சின்ன பெட்டியை வச்சு தோல் சுருளை அவர்கள் வைத்திருந்தார்கள். உபாகமம் 6:8 இதே காரியம் சொல்லப்படுகிறது. அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவர்கள் சுமக்கிற ஒரு நெற்றிகளிலே அல்லது கைகளிலே கட்டி இருக்கிற அந்த காப்பு நாடாக்கள் என்பது சிறிய பெட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொங்கல்கள் என்று சொன்னால், என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38-39 நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் இருப்பதற்காகத்தான் காப்பு நாடாக்களும் அவர்களுக்கு வஸ்திரத்தின் ஓரங்களிலே தொங்கல்களும் அவர்களுக்கென்று ஆண்டவர் அணிய சொன்னார். ஆனால் அவர்கள் அவைகளை எல்லாம் காப்பு நாடாக்களை அகலமாக்கிட்டாங்க, வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்கிக்கிட்டாங்க. மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக, தேவனை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த காப்பு நாடாக்களை நெற்றிகளில் கைகளில் அணிந்திருக்கிறதுனால தங்கள் மிகவும் பெரிய பரிசுத்தவான்கள் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதற்கும், வஸ்திரத்தினுடைய தொங்கல்களை பெரிதாக்கிறதுனால் ஐயோ இவர் பெரிய பரிசுத்தவான் என்று மற்றவர்கள் அழைக்கிறதற்கும் இவர்கள் விரும்புகிறார்கள். அதாவது மற்றவர்களை கவருகிறதற்காக இந்த காரியங்களை செய்துவிட்டு விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் என்று இயேசு குற்றச்சாட்டு வைக்கிறார். விருந்துகளுக்கு போனால் முதல்ல உட்கார வைக்கணும், ஜெபாலயத்துக்கு போனால் முதன்மையான ஆசனம் கொடுக்கணும், சந்தை வெளிகளில் போனால் அவங்களுக்கு வந்தனம் செலுத்தணும், மனுஷரால் ரபி ரபி போதகரே என்று சொல்லி அழைக்கப்படணும்னு சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். நம்ம இங்கே ஃபாதர் என்று போட்டுக்கொள்ளுகிறோம், இல்லை என்று சொன்னால் அருட்திரு, நிறைய பட்டங்களை டாக்டர் என்று போட்டுக்கொள்ளுகிறோம், நிறைய காரியங்களை சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் அப்படி அழைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னால், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் மத தலைவர்களிடம் பொதுவாக காணப்படுகிற கருத்து, உயர்வாக
தங்களை என்ன வேண்டும், மதிப்பிற்குரிய இடங்களை பெறணும், அதே போல் முன்னாடி பெரிய பெரிய பட்டங்களை போட்டு அவைகளை அப்படி அழைக்க விரும்பணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையாக இருந்து தாழ்மையை கற்றுக்கொண்டு நாம் நன்றாக சொற்பொழிவு ஆற்றுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். பலவிதமான கட்டுப்பாடுகளை சுமத்திவிட்டு அவைகளை நாம் செய்யாதவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கடைபிடிக்கிறவற்றையே நாம் போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான ஆசனங்களை அல்லது சந்தை வெளிகளில் வந்தனங்களை, மக்களால் புகழப்படுகிற காரியங்களையும் செய்து நம்மை ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு, அதே போல் காப்பு நாடாக்கள், தொங்கல்கள் இவைகளை காண்பித்து மக்களை கவர்ந்து தங்களை பெரிய பரிசுத்தவான் என்று காட்டாதபடிக்கு தேவனுடைய பார்வையில் அவர் அழைக்கிற அழைப்புக்கு பரிசுத்தவான்கள் என்கிற பெயரை பெறுகிறதற்கு நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பசித்தோரை நன்மைகள்